இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 91 இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றது நம்ம படித்தா ஓரளவுக்கு புரியும். அது வந்து சிஎம்ஏ இன்டர்மீடியட் கேபிட்டல் கெயின் இல்லஸ்ட்ரேஷன் 91. சிஏ சிஎம்ஏ இன்டர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பூர்வா லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் on 31st 12/2023 ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட், ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிசோர்ஸ், லோன்ஸ், கிரெடிட்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. லேண்ட், பில்டிங், மிஷினரி, கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வென்ட் இன்டு லிக்விடேஷன், கம்பெனி லிக்விடேஷன் ஆயிடுச்சு. ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட் அண்ட் ஆல் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் பில்டிங் ரியலைஸ்ட் அட் புக் வேல்யூ, என்ன புக் வேல்யூக்குள்ள அதில் ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. The realized money was applied in payment of outside liabilities and the preference shareholders. அப்ப வந்த பணத்தை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா outside liabilities and shareholders. இந்த preference shareholders தான் தந்துறாங்க. Utkarsh is a holder of 10% equity shares and 20% preference shares of the company. இப்போ உத்சர்ன்ற வந்து equity shareல 10%, preference sharesல ஒரு 20% வச்சுக்கிறாங்க. Equity shares were originally acquired by him on 16/8/2002 at face value. Face value na face value 10 ரூபானா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. However, he subscribed to preference shares on 1/4/2022 which was issued at par. இவரு preference shares 1/4/2022ல subscribe பண்ணிக்கிறாரு, which was issued at par. He received part of land, that is market value வந்து 5 lakh இருக்குது, அது வந்து he received 5 lakh and cash for preference shares 20,000. compute capital gain in hands of company and உத்கர்ஷன் கேட்குறாங்க. அப்போ இந்த சம்ம வந்து ஈஸின்னு கேட்டால் ரொம்ப ஈஸின்னு சொல்ல, ரொம்ப கஷ்டம் சொல்ல, ஒரு நாமினல் சம் தான். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இவருக்கு உத்கருக்கு வந்து என்ன நடக்குது. அப்போ உத்கர் அப்படின்றது இஸ் a holder. அப்போ அவருக்கு வந்து என்ன செய்யுதுன்னா பணம் கிடைக்குது. இஸ் a holder of 10% and equity shares 20% of preference shares. இதுதான் வந்து உத்கர் ஹோல்டர் வச்சுக்கணும். கம்பெனி கோஸ் இன்டு லிக்விடேஷன், அதாவது கம்பெனி வென்ட் இன்டு லிக்விடேஷன் ஆயிடுச்சு. அப்போ கம்பெனிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்வா லிமிடெட் வந்து லிக்விடேஷன் ஆயிடுச்சு இல்லவா, as per section 46 subsection 1. At the time of liquidation of company, any transfer by way of distribution of assets to each shareholders is not treated as a transfer for the purpose of capital gain. However, if any assets is sold in the market, sales shall be liable to capital gain. So, in the given cases, only one asset, that is building, and the same being sold at a book value, hence no capital gain liability arises in hands of company. Why? First அவன் சொல்லிட்டான், அதாவது ஒரு லிக்விடேஷன் ஆகும் பொழுது, லிக்விடேஷன் ட்ரீட்மெண்ட் இன் சேஃப் ஆஃப் கம்பெனி, when companies goes into liquidation, section 46 அவன் சொல்றது தான் நம்ம பார்க்க போறோம். On liquidation of company, after payment of all its outside liabilities, remaining assets are disposed of in any one of the following manner. The remaining assets are sold in the market and the sales proceeds distributed among shareholders. அதாவது கம்பெனி வந்து முடிஞ்சு போயிடுச்சு, முடிஞ்ச நிலைமை ஆயிடுச்சு, கம்பெனி லிக்விடேஷன் ஆயிடுச்சு. லிக்விடேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, கம்பெனி வந்து தன்னுடைய அவுட் சைட் லோன்ஸுக்கு வந்து பணம் தரணும் இல்லைங்களா. அப்போ பணம் தரணும், எப்படி தருவாங்க, அப்படியே தன்னுடைய அசட்டை வித்து தான் பணம் தருவாங்க. தன்னுடைய அசட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ரிமைனிங் அசட்ஸ் ஆர் சோல்டு இந்த மார்க்கெட்னு கேட்குறாங்க. இப்போ கம்பெனி லிக்விடேஷன் ஆனதுனால அந்த பணத்தை வந்து லிக்விடேஷன் ஆயிடுச்சு. அப்போ அசட்ஸோட பணத்தில் யாருக்கு தராங்கன்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பணம் தரோம் இல்லைங்களா, அதான் லாஜிக்கு. அப்போ remaining assets are distributed among shareholders. அதாவது remaining assets are sold in the market and sales proceeds distributed to shareholders. Remaining assets itself are distributed among shareholders. இல்ல வெளி மார்க்கெட்ல வித்து அந்த பணத்தை நீங்க இவருக்கு தரீங்களா, அல்லது அப்படியே இந்த அசட்டை வந்து கொடுத்துறீங்களான்னு கேள்வி. அப்படி கொடுக்கும்போது ரெண்டு விஷயம் வருது.
அப்ப நம்ம செக் பண்ணி தான் சொல்லுது. அப்ப நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, tax treatment in hands of company. Tax treatment வந்து hands of company. At the time of liquidation of company, any transfer by way of distribution of assets among its shareholders is not treated as transfers for the purpose of capital gain. அதாவது லிக்விடேஷன் ஆகும் பொழுது நிறுவனம் மூடல் இல்லைங்களா, நிறுவனத்துக்கு இயங்க முடியாமல் போச்சுன்னா சொத்துக்களை விற்று அதுல இருந்து கிடைக்கும் பணத்துல அந்த கடனாளிகளுக்கோ அல்லது ஷேர் ஹோல்டருக்கோ பணத்தை தரன்ற கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனில என்ன ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த கம்பெனி வந்து நிறுவனத்தை மூடுதுன்னா அந்த எனி டிரான்ஸ்பர் பை வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட்ஸ் அமாங் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். சரி, நாங்க இருக்கக்கூடிய அசெட்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் நான் கொடுத்து அப்ப எடுத்துட்டு போ அப்படின்னா அதை வந்து நம்ம கேபிட்டல் கெயினா எடுத்துக்கொள்ள கூடாதாம். அதுவே இன் கேஸ் when assets are directly distributed among shareholders. Case 2, when assets are directly distributed to shareholders, nothing shall be charged to tax under the capital gain. அப்ப கேஸ் ஒன்னு என்னங்க சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, on the other hand, when assets sold in the மார்க்கெட்ல போய் நான் வித்து thereafter சேல்ஸ் ப்ரோசீட்ஸ், சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காசும் கையில கிடைச்சிடும், அந்த காசை டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஷேர் ஹோல்டர்ஸ், then such sale by the company in the market shall be treated as a transfers and chargeable under the capital gain as unders. அதாவது என்ன ஒரே ஒரு குழப்பம் பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ரெண்டு விஷயம் செய்யுது. ஒண்ணு, மார்க்கெட்ல போய் இந்த அசட்டை வித்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை ஷேர் ஹோல்டருக்கு தராங்க. இன்னொன்னு டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அசட்டை கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க, டைரக்டா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நீங்க அந்த அசட்டை கொடுத்தா கேபிட்டல் கெயினா கன்சிடர் பண்ண வேணாம் கம்பெனி. ஆனா கம்பெனி கொண்டு போய் பணத்தை மார்க்கெட்ல வித்துறாங்கல்ல, இப்ப விற்கும் போது நடக்கக்கூடியதை வந்து என்ன சொல்றாங்க, கேபிட்டல் கெயின். அப்ப அதுக்கு அவன் டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும். அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் தான் ரெண்டு சைடுமே. அப்ப கம்பெனி தான் வந்து இந்த மாதிரி, ஏன்னா சம்டைம்ஸ் ஷேர் ஹோல்டர் எனக்கு பணம் தான் வேணும்ட்டானா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அவங்க போய் ஆகும் இல்லையா. இல்லாட்டி இல்ல சார் நீங்க எனக்கு சார் அசட் கொடுங்கன்னா கூட வேணுதலாம், செகண்ட் ஆப்ஷன் போகலாம். அப்ப when the company does not distribute the assets directly to its shareholders but sells it in the market, distributes the proceeds among shareholders, then those such first transfers will be liable to capital gain, but a distribution of proceeds among shareholders does not liable to capital gain. So இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க இந்த பக்கம் போனா உங்களுக்கு கொஞ்சம் புரியுது வாய்ப்பு இருக்கு. அப்ப கம்பெனி அண்டர் லிக்விடேஷன் ஆயிடுச்சு, சோல்டு இந்த மார்க்கெட்டா, ரெக்வயர்ட் டு பே கேபிட்டல் கெயின், கேஷ் டிஸ்ட்ரிபியூட் டு ஷேர் ஹோல்டர்ஸா, ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பே டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் ஷேர்ஸ். அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் வில் பே, ஆனா கேஷ் கொடுத்துறான், இவன் வந்து வாங்கிக்கிறான்னா இவனுக்கு வந்து வித்தா மாதிரி தான் ஷேர் வித்தா மாதிரி தான் கணக்கு யாருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ். அதையும் நம்ம பார்க்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து distribute capital assets to shareholders. Capital assets தான் distributed to shareholders. Shareholder will pay tax on capital gain on transfer of such as, because அந்த asset நம்ம விக்கிறேன்னு பண்ணாங்க. இந்த இடத்துல tax treatment தான் பார்க்க சொல்றாங்க. Tax treatment in the hands of shareholders and tax treatment in the hands of company. Tax treatment, sales considerations, total amount of market value of assets received on the liquidations by shareholders less amount of deemed dividend under section 222 to C. That is sales consideration. What is called deemed dividend? Any distribution of assets by a company at the time of liquidation is treated as a deemed dividend to the extent of accumulated profit at the time of liquidation of company. இந்த உங்களுக்கு சம்பளம் சொன்னா கொஞ்சம் ஈஸியா விளங்கும், இப்படி சொன்னா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி, பட் என்ன ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பட் உங்களுக்கு அந்த சம்ம பாருங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுச்சு. அப்ப இந்த கம்பெனி இந்த சம் இப்ப படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பர்வால் லிமிடெட் வந்து லிக்விடேஷன் ஆயிடுச்சு, நொடிஞ்ச நிலைமை ஆயிடுச்சு, கம்பெனி மூடுறாங்க. அப்படி வந்து ரிலீஸ் ஆகி அந்த அமௌண்ட்டை யாருக்கு தராங்க, ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவுட் சைட் லைபிலிட்டிஸ்க்கு தராங்க. அதுல உத்கர்ஷ்ன்றது ஒரு ஹோல்டரா இருக்காரு, 10% 20% ஷேர்ஸ் வச்சுக்கிறாருன்னும் போது அவர் வந்து உண்மையாலுமே அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கினது 16/8/2002 ஃபேஸ் வேல்யூல வாங்கிட்டாரு. சப்ஸ்கிரைப் பண்றாரு ப்ரிஃபரன்சஸ் 1/4/2022. He received a part of land and cash. Part of land value for 5 lakh and cash 20,000. Computed capital gain in the hands of company. ஸோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன செய்யறாங்க, இவங்க வந்து மார்க்கெட்ல வித்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பணத்தை இவருக்கு தராங்களா, இல்ல டைரக்டா
அந்த அசட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கேள்வி. கேள்விக்கு பதில் பாருங்க. as per section 46 subsection 1, at the time of liquidation of the company, any transfer by way of distribution of assets to each shareholders is not treated as a transfer for the purpose of capital gain. However, if any asset sold in the market and then realized and shall be transferred to shareholders is taxable, that is liable to capital gain இங்க சொல்றாங்க. But in the given case, only one capital asset is sold, that is building, and the same being sold at book value, hence no capital gain liability arises in the hands of company. எப்படின்னு சார் சொல்றீங்கன்னா, நான் சொல்ல நீங்க சொல்லிக்கிறாங்க, he received part of land 5 lakh. So 5 lakh போது அப்போ டைரக்டா கமெண்ட் வந்து என்ன செய்யறாங்க, லேண்ட் 5 lakh வாங்குறாரு அப்படிங்கும் பொழுது இவர் அசட்டை டைரக்டா ரிசீவ் பண்றதுனால கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்களுக்கு என்ன கிடையாது, டாக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ சேல்ஸ் கன்சிடரேஷன் வந்து 4,80,000. எப்படி சொல்றாங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின், அது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, இப்போ இந்த பிரைவேட் லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடையாது. பட் இப்போ நம்ம யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம், உட்கர்ஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் போதும் சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஷேர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு கேபிட்டல். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸும் ஈக்விட்டி ஷேர்ஸும் இருக்குது. இவர் சேல்ஸ் கன்சிடரேஷனாக அவங்க என்ன சொல்லுவாங்க, 4,80,000 சொல்றாங்க. சார் எப்படி சார் 4,80,000 அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கலாம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்ட் ரிசீவ்டு தான் நீங்க பார்க்கணும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்ட் ரிசீவ்டு எவ்வளவு, 5 lakh நீங்க வாங்கியிருக்கிறீங்க ஏன்னா கணக்குல அங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கேஷ் எவ்வளோங்க, 20,000 ஃபார் ப்ரெஃபரன்சஸ். அப்ப சிம்பிளான வேல்யூ தான். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்ட் ரிசீவ்டு 5 lakh. எதுக்காக வாங்கிக்கிறீங்களே, உங்க ஷேருக்காக நீங்க அவங்க காசு கொடுத்துட்டாங்க இல்லையா. லெஸ் டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 2 subsection 22C being 10% of accumulated profit அப்படின்றாங்க. அதாவது இந்த ஃபார்முலா இங்க போட்டிருந்தோம், அதை நம்ம படிச்சிருக்கணும். Any distribution of assets by a company at the time of liquidation is treated as deemed dividend to the extent of accumulated profit at the time of liquidation. So இப்போ அந்த 22 subsection 22C அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் த அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் தான் சொல்றாங்க. அப்போ நீங்க ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. சி இவங்க 2 lakhs சொல்றாங்க இல்லையா, இங்க பாருங்க. அந்த கேஸ் ஃபார் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு, 20,000. அப்போ 20,000 அப்படின்றது வந்து இங்க போடுறோம், கழிச்சாச்சு. அதை நம்ம என்ன சொல்லணும்னா டீம்டு டிவிடெண்ட் தான் சொல்லணும். அதாவது being 10% of accumulated profitல 20%, சரி 10%. சார் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்னு எங்க சார் சொல்லிக்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்க அதுல ரிசர்வ்ஸ் கூட நம்ம அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ரிசர்வ்ஸ்னா என்ன, தட் இஸ் கால்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். பிகாஸ் இந்த ரிசர்வ்ஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணாம சேர்த்து வைக்கக்கூடியதானே. இதுல என்ன சொல்றான், 10% போட சொல்றான். இங்கேயும் நான் சொல்ல, இங்கேயே சொல்றான். எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட்ஸ் பை தி கம்பெனி அட் தி டைம் ஆஃப் லிக்விடேஷன் is treated as a deemed dividend to the extent of accumulated profit at the time of liquidation. அப்ப இவங்களுக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உட்கர் இஸ் ஹோல்டர் ஆஃப் 10% equity shares and 20% ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா அப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க டிவிடெண்ட் டீம்டு டிவிடெண்ட் கொடுத்தாங்க. எத்தனை பர்சன்டேஜுங்க, 10% நான் கொடுத்துட்டேன். சரி, அப்ப சரி அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ல வந்து 10% நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதை கழிச்சுட்டா உங்களுக்கு எவ்வளோ வரும், சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் 4,80,000 வருது. அது மட்டும் தான் ஆன்சர்னு கேட்டால் இல்லை. சேல்ஸ் கன்சிடரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அது இது எதுக்கு 8 லட்ச ரூபாய் அப்படின்னா, 8 லட்ச ரூபாய் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் இருக்குது இல்லைங்களா. ஸோ 8 லட்ச ரூபாய் எப்போ வாங்கினேன், 16/8/2022. அப்போ 16/8/2022 என்ன இருக்கும் தட் இஸ் இண்டெக்ஸ் காஸ்ட். இண்டெக்ஸ் காஸ்ட் 105 ரூபாய்க்கு செக் பண்ணி பார்த்தோங்க. அட் ப்ரெசென்ட் அசஸ்மெண்ட் 23/24 348.
ஸோ அப்போ 8 லட்ச ரூபாய் அங்கே இருக்குது. ஸோ 8 lakh into 348 divided by 105. So 2,60,000, sorry, 2,65,143. அவங்க எதாவது தப்பு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. 8 lakh. ஸோ காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் தான் போகணும். காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் எத்தனைன்னா 8 lakh. கரெக்டு தான். 8 lakhல எத்தனை பர்சன்டேஜ் இவங்க வச்சுக்கிறாங்கன்னு கேள்வி. எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்க? 8 lakh 10% தான் இவங்க வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இன்ட்டு 348 divided by 105. ஸோ 265,143. சரி, எப்படிங்க சார்னா இவர் எத்தனை தான் வாங்கிக்கிறாரு? ப்ரெஃபரன்சஸ் டோட்டல் 8 லட்சம். ஏன்னா இவருடைய கான்செப்ட் எத்தனை அதில் 10% இவருடைய ஷேர். அதனால 10% தான் ஏன் எடுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் கான்செப்ட். அது இண்டெக்ஸேஷன் காஸ்ட். இண்டெக்ஸேஷன் காஸ்ட் கழிச்சா வருது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஹிம். இஃப் இட் இஸ் ப்ரெஃபரன்சஸ், வாட் இஸ் ப்ரெஃபரன்சஸ்? ப்ரெஃபரன்சஸ்க்கு 20,000. ஏன்னா கேஷ் இங்கே சொல்லிட்டேன் கணக்குல 20,000 இந்த ப்ரெஃபரன்சஸா கேஷ் வாங்கிடுச்சுங்க. சரி, 20,000க்கு அதோடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், ஏன்னா அது லேட்டஸ்ட் தானே, ஷார்ட் டர்ம் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1/4/2022 வாங்குறாரு. ஸோ 1 இயர்க்குள்ளே இருக்குன்னா அது வந்து என்னதாங்க கண்டிப்பாக ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் தான். சரி, ஏன் சார் 1 லட்சத்துல 20% போட்டுக்கிறீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 20%, ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 1 லட்சம் தான் இருக்குது. அப்போ அதோடைய 20 எவ்வளோ தான் 20. ஸோ தேர் இஸ் நோ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான். அதாவது சார் இந்த உத்கர்ஷ் வந்து விற்கிறாரான்னு பார்த்தா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் 10% வந்து 8 லட்சம் தான் வரும் இல்லையா? 8 லட்சம் எப்படின்னா 8 லட்சம் தான் டோட்டல் ஷேர்ஸ். அதில் 20% வந்து 80,000 தான் வந்திருக்கணும். ஆனால் இவர் எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டாரு. எப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் லேண்டு. அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பதிலாக என்ன செஞ்சாரு? அவர் லேண்டு வாங்கிடு. லேண்டோட வேல்யூ 5 lakh வருது. அதில் நம்ம இந்த டிவிடெண்ட் ஆல்ரெடி வாங்கியிருப்போம்னு கன்சிடர் பண்ணி அந்த 20,000 என்ன செய்யறோம் கழிக்கிறோம். அது டியூல் டிவிடெண்ட் தான். ஆக்சுவலாக வாங்குறது டியூல் டிவிடெண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. இது எப்படின்னா 2 lakh. 2 lakhன்றது எங்க அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். அதில் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 10%னா இவருடைய ஷேருடைய பர்சன்டேஜ் எடுத்து நம்ம போட போகிறோம். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ யூ கேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. சொல்லுப்பா.